கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ! ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இந்த வயசுல தேவைதானா? எனக்கு வெட்கமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் தீபா. நீயாவது சொல்லுங்கிறாங்க அபிராமி. அத்தை இதெல்லாம் உங்களுக்காக தானே நடக்குது. நீங்களே வேண்டான்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்காகத்தான் இவ்வளோ பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. நீங்களே வேண்டான்னு சொன்னா எப்படி அத்தை? இதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம் இல்லைங்கிறாங்க தீபா. ஃபோட்டோ ஷூட்ல திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி ஜோடிகளை நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நாச்சியா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படியும் வெக்கப்படுவியா அப்படின்னு அருணாச்சலம் வேற அபிராமி கிட்ட கேட்குறாங்க. சி போங்க, இன்னும் இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் தேவைதானா? அவங்க தான் ஏதோ சின்ன வயசு விளையாட்டு போல சொல்றாங்கன்னா நீங்களுமா போங்க அப்படிங்கிறாங்க நாச்சியா. என்ன நாச்சியா வெக்கப்படாம ஃபோட்டோ தானே, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு அருணாச்சலம் சகஜமா சொல்றாங்க. எனக்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. இவ்வளோ பேர் மத்தியில் இந்த ஆனந்த் வேற இப்படியே விரைச்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஜோடியாக சந்தோஷமாக நின்று ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அங்கே பாருங்களேன், ஆனந்த் மட்டும் இப்படியே இருக்கானே, என்னங்க பண்ணுறதுங்கிறாங்க. அதெல்லாம் கார்த்தி சரி பண்ணிடுவா, நீ அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்கிறாங்க. கார்த்தி தீபா 2 பேருமே பார்க்குறாங்க. தீபா பார்த்துட்டு மீனாட்சிக்கா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அச்சோ நான் வரல அப்படின்னு மீனாட்சி தலையை அசிக்கிறாங்க. அச்சு வாங்கக்கா பரவாயில்ல வாங்க அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட்றாங்க தீபா. ஆனந்த் மாமா நீங்களும் தான் வாங்க அப்படின்னு தீபா எப்படியோ வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. என்னடா இது இத்தனை பேர் மத்தியில் இப்படி கூப்பிட்றாலே, நம்ம போகலன்னு சொன்னாலும் கஷ்டமாக போயிடுவேன் அப்படின்ட்டு ஆனந்த் வேறு வழி இல்லாமல் மேலே ஏறி வராங்க. ஆனந்து மீனாட்சி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போர்க்கொடி பிடிக்கிற மாதிரி அந்த திசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸ்டுடியோக்காரருக்கு இது தெரியல போல இருக்கு. வாங்க வந்து பக்கத்தில் நின்று ஜோடியை நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் ஆனந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்ட வர்றாங்க. மீனாட்சி வேண்டாம் வெறுப்பா பக்கத்தில் போகிறாங்க. என்ன இது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டாம் அப்படிங்கிறாங்க மீனாட்சி. அக்கா எல்லாரும் எடுத்துக்கும் போது இதில் என்னக்கா உங்களுக்கு வித்தியாசம், பேசாமல் நில்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க தீபா. ஐஸ்வர்யாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஓரமாக நின்றுக்கிட்டு இவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், டென்ஷன் படுத்துறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியா இந்த நேரம் பார்த்து எங்க போனா, போக மாட்டேன்னு பிள்ளைக்கிட்டு இருந்தா இப்ப எங்க போனானே தெரியலையே. இந்த நேரம் பார்த்து ரியா எங்க போய் தொலைஞ்சா? இந்த நேரம் மட்டும் இருந்திருந்தானா மீனாட்சி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இப்ப ரியாவும் ஆனந்த் மாமாவும் 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கல்யாண நாள் கொண்டாடுறாங்களாமே, கல்யாண நாள் இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா இந்த பெருசுகளுக்கு? இந்த ரியா மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தானா ஆனந்த் மாமா கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருந்திருக்கலாம். இந்த மீனாட்சி முகத்துல கரிய பொசி விட்டுருக்கலாம். இதுக்கெல்லாம் இல்லாம போயிட்டாலேன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. மாமா மீனாட்சி அக்கா கிட்ட வந்து நில்லுங்க அப்படின்னு 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு வெற்றுமை இல்லாத மாதிரி ஒற்றுமையாக அவங்க 2 பேர்த்தையும் ஜோடியை நிற்க வைக்கிறாங்க தீபா. மாமா அப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்கன்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கேமராமேனும் அதுக்கேற்ற மாதிரி ஜோடியே இருங்க, அப்படி திரும்புங்க இப்படி திரும்புங்கன்னு அவங்களும் ஒரு ஐடியா கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே விரைச்ச மாதிரி அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இழுத்துக்கிட்டே நிற்கிறாங்க. சிரிப்பே இல்லை. ஆனந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேலே சாஞ்சுக்கிற மாதிரியும் இந்த பக்கமா இவங்க 2 பேரும் ஜோடியே சிரிச்ச மாதிரியும் இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்பட்டேன். எப்படியோ கார்த்தியும் தீபாவும் இந்த ஃபங்க்ஷனை அருமையாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அபிராமி தீபாவை பார்த்து மெச்சதெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா கார்த்தியும் தீபாவை பார்த்து பரவாயில்ல 8 அடி தாண்டுங்கன்னா 16 அடி தாண்டுவீங்க போல இருக்குது. பரவாயில்ல எங்கள் அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி. ரம்யா மது வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதுமே அங்கே மது கிட்ட சரியான சண்டை போட்டுட்டு திரும்பவும் வராங்க. ரம்யா வந்ததும் இங்கே நடக்கிற ஃபோட்டோ ஷூட்டு சந்தோஷமாக குடும்பமே எல்லாரும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிள்ளைத்தனமாக வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பாட்டியும் கரெக்டான நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் வரை சொல்ல பார்க்கலாம்.